வணக்கம். கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளால் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாள் 28/2/2025 பிப்ரவரி, குரோதி மாதம் மாசி 16ஆம் நாள், வெள்ளிக்கிழமை வளர்பிறை அமாவாசை அன்று. இன்றைக்கு காலை 7:17 அப்புறம் பிரதமை வந்து விடுகிறது. மறுநாள் காலை 4:40 வரைக்கும் பிரதமை இருக்குது. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் காலை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைக்கு சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். கரணமானது மதியம் 1:30 3 மணி வரை இருக்கிறது. கும்ப லக்னம், இருப்பு, நாழிகை 2 வினாடி 22. சூரியனின் உதயம் காலை 6:29. இன்றைய சந்திராஷ்டமம் ஆயுள்யம் மற்றும் மகம் என்ற 2 நட்சத்திரத்தில் இருக்கிறது. கடகம் மற்றும் சிம்மத்துக்கு ஸ்பில்லோவர். இன்றைய ராசியின் படி கோச்சாரத்திலே எங்கெங்கே அமர்ந்திருக்கிறார்கள் கிரகங்கள் என்று பார்ப்போம். முதலாவதாக ரிஷபத்திலே குரு, மீனத்திலே செவ்வாய், கன்னி கேது, மகரத்திலே சனியும் சூரியனும் சேர்க்கை, ராகு புதன் சுக்கிரன் 3 வரும் மீன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்க, இன்றைய சதய நட்சத்திரம் என்ற நட்சத்திரம் கும்பராசிக்குள்ளே அமர நமக்கு சந்திரன் பயணம் செய்கிறார். இன்றைய நாளிலே நல்ல விஷயங்கள் நம்ம பலது கொஞ்சம் பார்த்துட்ருக்குறோம். கோவில் விஷயங்கள்லாம் பார்க்குறோம். எனக்கு சகல விதமான ஐஸ்வர்யம் கிடைக்கணும் அப்படி தான் நிறைய பேர் கேட்குறோம். எனக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா, எல்லாம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஊர் உண்டுன்னா, சேலையூர் அமிர்தகடேஸ்வர கோயிலில் போய் எல்லாம் கிடைக்கணும் வேணும்னா எல்லாம் கிடைக்கும். ஏன்னா அமிர்தத்தே கிடைந்தவர் அப்படிங்கிற கான்செப்டில் எல்லாம் கிடைக்கும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு கோவில் வழிபாடில் பார்க்குறோம். நார்மலாக சொல்லுவோம், கோபம் இருக்கிற இடத்துல குணம் உண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அவன் அப்போ கோச்சிட்டாங்க, ஆனால் நல்ல விஷயங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி நம்முடைய ஜோதிட சாஸ்திரங்களிலே நிறைய மறைப்பொருட்கள் இருந்தாலும் சில விஷயங்கள் கண்ணுக்கு கிளாரிங்காக தெரிகிற மாதிரி வச்சுட்டு ரிஷிகள்லாம் சென்றிருக்கிறார்கள். அப்படி சென்ற ஒரு விஷயத்திலே தான் இந்த திதிவார நட்சத்திர யோகம் என்ற பஞ்சாங்கம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரும்போது நமக்கு எல்லா காரியம் அப்படி டக்கு 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 டக்குன்னு நடக்க ஆரம்பிச்சோம். உதாரணத்துக்கு இன்றைக்கி நாள் வெள்ளிக்கிழமைன்னு சொன்னோன்னா அம்பாளுக்கு உகந்த நாள். அப்படியே அம்பையே மீனாட்சி எல்லாரும் மனசில் வந்துடணும் டக்குன்னு. அதே மாதிரி மங்களகரமான பொருட்கள் எல்லாம் வாங்கிறதுக்கு, வாசனாதி திரவியங்கள் வாங்கிறதுக்கு இந்த வெள்ளிக்கிழமையை விட்டால் வேறு எதுவும் நல்ல நாள் இல்லைன்னு மனசில் கொண்டு வரணும். மங்களகரமான பொருட்கள், காஸ்மெட்டிக் பொருட்களெல்லாம் வாங்கலாம், அழகு சாதன பொருட்கள்லாம் ப்ரொவைடட் அதெல்லாம் ஆர்கானிக்காக இருக்கணும், கெமிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடாது. அப்படி வாங்கினா என்ன ஆகும்னாக்க, நம்ம பின்னெல்லாம் மளிகை சாமான் போட மஞ்சள்னு எழுதுவோம் இல்லையா? ஏன் எழுதுகிறோன்னா, மஞ்சள்னு எழுதி மங்களகரமாக ஆரம்பிக்கும் போது தான் வரக்கூடிய பொருளாதாரம், மஞ்சள் உப்புலாம் நம்ம நார்மலாக எழுதுவோம். இப்போல்லாம் என்ன பண்ணுறோம்? அப்படியெல்லாம் பண்ணுறது இல்லையே. நம்ம சால்ட்டுன்னு எழுதுகிறோம். டர்மரிக் பொடி தப்பு, கிழங்கு வாங்குவது, கல்லுப்பு வாங்குவது அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ பொருளாதாரம் சூழலிலே நாம் மேம்பட வேண்டுமென்றால் நம்ம கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் வேணும். சும்மா நம்ம மாற்றிக்கிட்டே போகக்கூடாது, கெமிக்கல் ரிலேட்டடுக்குள்ளே போகக்கூடாது. அப்படி பண்ணினா என்ன ஆகும்னா, நமக்கு வாழ்க்கை தரம் நம்மளே சரியாமல் அப்படியே வாழ்ந்துட்டுப்போம். அதுக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் மஞ்சள் உப்பெல்லாம் வாங்கி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல சம்பத்து வர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி போய் 2 வீலர் எடுக்கிறேன், அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக செலவு பண்ண வேண்டாது. சொத்து வாங்குறதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப வேண்டாம், ரொம்ப அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காது. அது பிரதம திதி வேறு, உலோகம் கருங்கல் இந்த மாதிரி விஷயத்துலலாம் சிற்பங்கள் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை சின்ன சின்ன சிற்பங்கள்லாம் அந்த கடையிலலாம் கூட விற்கும். அப்போல்லாம் அப்படியே வந்துட்டு வாங்கிட்டு வச்சுக்கோங்க. படுக்கை விருப்புகளில் சித்திரம் போட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவோம், அதெல்லாம் இன்றைக்கி வாங்கலாம்.
வாங்கி போடுங்க, மாற்றுங்க. கத்தி அந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் இந்த பிரதமை திதியில் வாங்கினா ரொம்ப நல்லது. மகரம் துலாம் ராசிகளுக்கு இது திதிசூன்ய திதி அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சிவ வழிபாடு செஞ்சால் அதெல்லாம் போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைய நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா 24வது நட்சத்திரம், 27 நட்சத்திரம், 24வது நட்சத்திரம் சதய நட்சத்திரம். கர்ப்பதானம், பூமுடிக்க அப்படியே ஆரம்பிப்பான். நாமகரணம், அன்னப்பிராசனம், குழந்தைகளுக்கெல்லாம் ஊட்டி விடுறது, உபநயனம் பண்ணுறது, பூணூல் போடுறது, கல்வி கற்க வித்யாரம்பம், எதனா வாகனம் வாங்கலாம் ஏற்படுது, 2 வீலர்லாம் ப்ராக்டிஸ்க்கு ட்ரைனிங்க்கு அனுப்புறது, எல் லைசன்ஸ் வாங்கி கொடுக்கறதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். தேவதா பிரதிஷ்டைன்னு சொல்லி கோயிலெல்லாம் ஆரம்பிக்கலாம். பூமி பூஜை போடலாம். தொட்டிலில் குழந்தை விடுறதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். யாத்திரையெல்லாம் பண்ணலாம். அப்படி நல்ல காரியங்கள் எல்லாம் இந்த நட்சத்திரத்தில் பண்ணலாம். இன்றைய யோகம் சித்த யோகம்னு பேர். வீட்டு சம்பந்தமான அத்தனை விதமான காரியங்கள் பண்ணலாம். விவாகம், ராஜாபிஷேகம், பதவி ஏற்றுக்கிறது, இதெல்லாம் நல்லா செய்யலாம். கிம்ஸ்துக்னம் அப்படிங்கிறது இதனுடைய தொடர்ச்சியாக அமாவாசை தொடர்ந்து அந்த கிம்ஸ்துக்னம் அப்படிங்கிற யோகம் வந்துடும். அதனுடைய விஷயம் பார்த்திங்கன்னா, புதுசாக அரிசி புதுசாக நம்ம இப்போ தான் இதில் மில்லில் கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்கேன், அதெல்லாம் எடுத்துக்கலாம். அதை வந்து நீங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு புதுசாக ஆபரணம் போட்டு இன்றைக்கி தான் வந்திருக்கு, ஜுவல் அணிஞ்சிக்கலாம். சுபமான காரியங்கள் செய்கிறது கிம்ஸ்துக்னம். புழு அப்படி கீழே மண்ணை பெரட்டி கொடுக்கறது, அப்படி புதுசாக நாங்கள் விளைச்சி கொடுக்குறோம். வைத்தீஸ்வரன் கோயிலில் போனீங்கன்னா அந்த குளிகை ஒன்று கொடுப்பாங்க, சின்னதாக தன்வந்திரி குளிகைன்னு சொல்லி. அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நமக்கு மருந்து, அந்த மாதிரி மருந்துகளை சாப்பிட்றது. கொஞ்சம் மனசு குன்றினவர்கள், மனநிலை பிறையவர்கள், திருநங்கை, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுலாம் இன்றைக்கி ரொம்ப நல்லது. பவகரணம் அப்படிங்கிறதுனால யாத்திரை போகிறது, வெகு காலம் நிலைத்திருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்யலாம். வஸ்திரம் அணிவது, தானியம், சுரங்கம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நிறையா பண்ணலாம். லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது எனக்கு ரொம்ப நல்லது. கோவில் குடமுழுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது நல்லது. இரத்த தானம் செய்கிறது நல்லது என்று பலவிதமான நல்ல காரியங்களை இன்றைக்கு நம்ம லைனப் பண்ணோம்னா பஞ்சாங்கத்துடைய பலனை நாம் அனுபவித்து விடலாம். தொடர்ந்து நாம் ராசிகளின் பலனை காண்போம். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குருவானவர் உங்களுக்கு அருள் கடாட்சத்துடன் பணத்தை கொடுக்கக்கூடிய காலத்திலே உங்கள் ராசியின் 11வது இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசிக்குள்ளரே சதய நட்சத்திரத்திலே சந்திரனாவனர் பயணிக்கிறார். இதுவும் நல்ல காரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு சகுனம். 11ல் ஏற்கனவே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனும் சனியும் சந்திரனும் மூவரும் கூட்டாக சேர்ந்து உங்களுக்கு பணத்தை எந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கக்கூடிய டே இன்றைக்கி. அதனால் அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிங்கன்னா நல்ல பணம் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன அமையக்கூடிய விஷயமாக கொஞ்சம் திரவிய நாசம்னு சொல்லக்கூடிய நாசங்களை ஏற்படுத்தக்கூடியது புதனுடைய வேலையாக இருந்தாலும் நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களை வச்சுக்கிறதுனால நீங்கள் யார் சொல்ல பேச்சும் கேட்கணும், அமைதியாக இருந்தால் போதும். நல்ல உங்களுடைய ரூட்டுக்கு கரெக்டாக செட் பண்ணிக்கிட்டால் போதும். அழகாக மூவ் பண்ணிகிட்டே போகலாம். அடுத்தடுத்த வேலைகளை நீங்கள் வாட்டி பண்ணிகிட்டே போகலாம் அப்படிங்கிற பெனிஃபிஷியர் டோன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆகிறதுனாலும் சதயம்ன்ற ராகுக்குள்ளே இருந்தனாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய புற்று கோயிலுக்கு சென்று பால் ஊற்றுவது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாலை கொடுத்துட்டு வர்றது, இல்லை புற்று இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில்களுக்கு செல்வது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். ராகுவனின் தன்மையின் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கான செலவுகள் கட்டுப்படும், வரவுகள் ஜாஸ்தியாகும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தான் நார்மலாக நம்ம முன்ன பின்ன ஆறுதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்கிறதுனால வரக்கூடிய விளைவு தான். தீதும் நன்றும் பிறதருவாரா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அடுத்தவங்க சொல்லி தான் வரதில்லை, நம்ம செய்யலை, நம்ம வரலை, அவ்வளோதான் உண்மை. ஆனால் நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க, அழகாக வரும். இன்றைக்கு 3, 5 என்ற எண்ணை நீங்கள் பயன்படுத்துவதும், முடிந்தவரை சிகப்பு கலர், எல்லோ கலரை யூஸ் பண்ணுவதும், எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் இந்த புற்று கோயிலில் இருக்கிற மாரியம்மனுக்கு கொடுப்பதும் ரொம்ப நல்ல விசேஷ பலனை கொடுக்கும். இதெல்லாம் செய்தீர்களானால் உங்களுடைய தன வரவானது அப்படி நிறுத்தப்பட்டு உங்களோட அழகாக நிற்கும், உங்களோட தங்கிடும். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அதனால் நல்லதே வரவை வைத்து கொண்டு வாழ்க்கையிலே வளமாக வாழுங்கள். வாழ்க வளத்துடன்.
வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் உள்ளேயே இருக்கக்கூடிய குருவானவர் உங்களுக்கு பயத்தை கிரியேட் பண்ணி கொடுத்து அதனாலே சில பயத்தினால் வரக்கூடிய பொருட்சேதங்கள் அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயானவர், 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயானவர் உங்களுக்கு வியாதியை கொடுத்து கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே 12க்கும் அதிபதி என்றனாலே கொஞ்சம் விரயமான விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு அவஸ்தையான சூழ்நிலையில் எங்கடா சந்தோஷம், எதுவுமே இல்லைடா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க போது டக்குன்னு இதோ நான் இருக்கேன் அப்படின்னு உள்ளே வரா மாதிரி வராரு. நமக்கு சந்திரன் சதய நட்சத்திரம் என்ற இடத்துல கோச்சாரப்படி ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு இனம் புரியாத சந்தோஷத்தை மனசில் கொடுத்து விடுவார். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற இடத்துல வராரு. 10ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்து தொழிலே நல்ல ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதோடு சேர்ந்து வரும்போது அலுவலகம் போனால் ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலை இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. தேவையில்லாத பண செலவுகள் அப்படின்னு வந்ததுனாலும் உடனே செலவுலாம் கட்டுப்பட்டு உங்களுக்கான பணம் ப்ளஸ் இருக்கும், சேமிப்பு வந்து நிற்கும். உங்களுடைய லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல தான் புதன் அமர்ந்திருக்கிறார், அங்கே தான் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். இவங்க 2 பேருமே உங்களுக்கு நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ஸோ சூரியனும் புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு அப்படியே சேர்ந்து கோஆப்ரேட்டிவாக உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கொடுக்குற நேரத்தில் உங்கள் மனோகாரம் சேரும்போது சந்தோஷம் ரெட்டிப்பாகும். ராகுவும் 11ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் உங்களுக்கு எதிர்பாராத தனவரவுகள் பெரிய திங்கெல்லாம் நடக்கும். அப்படி நான் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேன் சார், அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல, பெருசாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நடந்துடும், ஈஸியாக நடந்துடும். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை டக்குன்னு க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சதயம் என்ற ராகுவின் நட்சத்திரத்திலே தான் இந்த நாளில் சந்திரன் பயணிக்கிறார். சதய நட்சத்திரம்னு அப்படி தான் 100 கண் 1000 கண் அப்படின்னு வச்சுக்கணும். நீங்கள் யோசிச்சதெல்லாம் பல மடங்காக ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்து கொடுப்பதற்கு தான் இந்த மூமெண்ட்டே கொடுப்பாங்க சுவாமி. இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளிலே நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதிசேஷன் படுத்து கொண்டிருக்கிற ரங்கநாத பெருமாளை போய் பார்க்கும்போது உங்களுக்கான பலன்கள் இரட்டிப்பாகி உங்களுக்கு வந்து சேரும் என்பதிலே ஐயமில்லை. 3 என்ற எண்ணும் 7 என்ற எண்ணும் உங்களுக்கு உகந்த சப்போர்ட்டை கொடுக்கும். அதனால் அவங்கள பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஒரு சிவப்பு கலர் இல்லை பச்சை கலர் துணிகள், நீங்கள் 2 காம்பினேஷன் துணிகளாக இருந்தால் ரொம்ப நல்லது. இதை யூஸ் பண்ண உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கிற செவ்வாய், உங்கள் ராசியின் 12இல் அமர்ந்திருக்கக்கூடிய குரு, இந்த சூழ்நிலையிலே உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற கேது கன்னியா ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். கும்ப ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன், சனி மற்றும் சதய நட்சத்திரத்துக்குள்ளே பயணிக்க இருக்கிற சந்திரன், இப்படி ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் 9ஆம் இடத்துல அமைகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். 9ஆம் இடத்துல அச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரியனோட காரிய நாசத்தை செய்யக்கூடிய, காரிய தாமதத்தை செய்யக்கூடிய சந்திரனும் சனியும் சேர்ந்தால் எப்படி இருக்குன்னா பூர்வ புண்ணியஸ்தானமே எனக்கு கெட்டு போச்சுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு விரக்தியை கொடுத்து விடும். அதுலேயும் செவ்வாய் முதல்ல லக்னத்தில் ராசியில் அமர்ந்திருக்கிறது மைண்ட் செட்டை டிஸ்டர்ப் பண்ணிவிடும். நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, எதுக்கோ கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், ஏன் கன்ஃபியூஸ் ஆனேன்னு தெரிலன்னு ஒரு குழப்பத்தை கொண்டு போய் நிறுத்தியிருக்கோம். தொடர் நிகழ்ச்சியாக பார்க்கக்கூடியது இந்த கேது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், இவன் தான் காரணம் அவன் தான் காரணம், யாரையோ ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணி எவனையோ ஒருத்தர் ஃபோர்ஸர் பண்ணிட்டு உட்காந்துருக்கும். அதனாலேயே சண்டை நிறையா இருக்கும். ரிலேஷன்ஸ்குள்ளே சண்டை வரும். அந்த மாதிரிலாம் சண்டையை க்ரியேட் பண்ண வச்சிரும். இதுக்கு எல்லாம் காரணம் யாருன்னாக்க இந்த சந்திரன் உள்ளே நுழைஞ்சார், சதயம் ராகுக்குள்ளே நுழைந்திருக்கிறார். அப்போ புதுசாக எதனா ஒன்று க்ரியேட் பண்ணணுன்னு தான் யோசிப்பார். இதனால் வரக்கூடிய சேதங்கள் ஜாஸ்தி இருக்கும். இந்த சேதத்தெல்லாம் விட்டு வெளியில் வரணும்னு என்ன பண்ணணும், கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். நான் எந்த விதமான வம்புக்கும் போகிறதில்ல, எல்லாம் அவன் செயல், எல்லாம் சிவன் செயல் அப்படின்னு சொல்லிடணும். நான் அமைதியாக உட்கார போகிறேன், ஏன்னா இன்றைக்கி நாள் ஒன்றும் பெருசாக எனக்கு நல்லா கொடுக்கல, அமைதியாக ஓரம் உட்காந்தா போதும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அமைதியாக தியானம் பண்ணிவிட்டு நேரம் அமைதியாக என்னென்ன காரியங்கள் செய்ய முடியும், கோயிலுக்கு போகலாம், தியானம் பண்ணலாம், ஆஃபீஸ் போகலாம், வாய மூடிக்கலாம், மற்ற வேலைகளில் உங்கள் வேலையை மட்டும் செய்யலாம். அடுத்த வேலை எதுவுமே இன்ட்ரூவ் பண்ணாமல் இருந்தாலே இன்றைக்கி சந்தோஷமாக போயிடலாம். இல்லைன்னா என்ன ஆகும்,
அத்தனை சிக்கலும் நீங்களே தலையில் அட்சத்தை வாங்கி போட்டுன மாதிரி ஆகிடும். அதனால் இன்றைக்கி நாள் அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக போங்க, ரிலாக்ஸாக வாங்க. வாகனங்கள் ஓடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த விதமான கன்ஃபியூஷன் சண்டை சச்சரவு வந்தால் கொஞ்சம் ஒதுங்கி நின்றுடுங்க. இது பண்ணிங்கன்னா இந்த நாள் அமோகமான நாளாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், 11ஆவது இடத்தில் இருக்கக்கூடிய குரு, உங்கள் ராசியின் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, இந்த காம்பினேஷனில் உங்களுடைய ராசியின் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கும்ப ராசியில் சதய நட்சத்திரத்துக்குள்ளே சந்திரன் நுழைய உங்களுக்கு எஃபெக்ட்டு ஆயில்யம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்காரர்களுக்கு சந்திராஷ்டமத்தை கொடுத்து விடுவார். அந்த எஃபெக்ட் மகம் என்ற நட்சத்திரத்துக்கும் தொடரும். ஓகே, சிம்மராசிக்கு போயிடாது. அந்த எஃபெக்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் சிக்னஸ் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். ஏற்கனவே 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனுடைய எஃபெக்டே கொஞ்சம் உங்களுக்கு உடம்புல கொஞ்சம் ஃபீல் பேட் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் வெயிட்டாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு இன்னும் பெருசாக மூமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் பயத்தை கலந்த சனியை இருக்கிறார். அங்கே பயம்லாம் கொடுத்து வச்சுருக்கிறார் ஏற்கனவே. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டிவ் பெனிஃபிட் கொடுக்கல. எதை கேட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் நின்றுட்டு இருக்குது, நான் இன்னும் பெருசாக மூவ் ஆகலை சார் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்டு. ஆனால் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு நல்லவர், நல்லதை செய்ய போகிறார். புதனும் சுக்கிரனும் நல்லதை செய்வதனாலும் உங்களுக்கு சூரியனுடைய எஃபெக்ட் கம்மியாக இருக்கிறதுனாலையும் தொடர்ந்து சந்திரனுடைய எஃபெக்டும் சேர்ந்து அமைவதனாலையும் மனோகாரகனை கொஞ்சம் தெம்பாக பிடிச்சிக்கணும். அப்படின்னாக்க நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னாக்கா, உங்கள் பக்கத்து கோயிலில் புத்து இருக்கிறது, இல்லை புற்றுமாரி அம்மன் இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த சுவாமிக்கு போய் பாலபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணி பாலை அபிஷேகம் பண்ணுவது, எவ்வளோ முடியுமோ மஞ்சள் காப்பெல்லாம் செய்து விட்டு அந்த சுவாமியை நமஸ்காரம் பண்ணுவது ரொம்ப விசேஷமான பரிகாரமாக அமையும். அப்படி பண்ணினா என்ன ஆகும் சார்னா, உங்களுடைய இருந்த அச்சங்கள் விலகி ஒரு நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாளை அமைத்து கொடுக்கும். இந்த நாள்லேருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் தீர்த்து விடும். கவலை தீர்ந்ததுனால நம்ம நல்லா ஆகிடும்ல. அதுவும் கடகராசிக்காரர்கள் எப்பயும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. எல்லா கவலைகளும் காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு வேலை. பண்ணி பிடிச்சிட்டோன்னா சரியாக போடும். இதுக்கு தான் ஒரு நாளும் கோச்சாரத்தை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இல்லைன்னா தினம் பலன் ஏன் பார்க்கணும், நேரம் மாத பலன் வருஷ பலன் பார்த்துட்டு போயிடலாமே. தினம் எங்கன்னா ஒரு இடத்துல ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆரம்ப புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை சரி பண்ணிட்டோன்னா மற்றெல்லாம் சரியாயிடும்னால இந்த நாளிலே இந்த காரியத்தை செய்யும்போது சரியாகும் அப்படின்னு புரிந்து கொள்வோம். போய் செஞ்சுட்டு வாங்க. வரக்கூடிய நாட்கள் இனிமையான நாட்களாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே பார்த்து கொண்டிருக்க அந்த நேரத்திலே தான் அமாவாசை திதி அப்படிங்கிற வானதியில் சந்திரனும் சேர்ந்து சதய நட்சத்திரத்துலேருந்து உங்களை பார்க்குறார். அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன எஃபெக்ட் கொடுக்குறாரு. உங்களுடைய மக நட்சத்திரக்காரருக்கு அஷ்டம சனி, அஷ்டமத்தில் சந்திரன் அப்படிங்கிற சந்திராஷ்டமத்தை கொடுக்குறார். அதனால் கொஞ்சம் கிளேசங்கள், கொஞ்சம் தாமதங்கள், மனசில் கொஞ்சம் சில அச்சங்கள் இதெல்லாம் கொடுப்பார். 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால அலைச்சலும் உண்டு. 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால கொஞ்சம் கலகமும் உண்டு. அதனால் ஆஃபீஸில் பெரிய விஷயம் இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் போய் அலைய விட்டு எனக்கு ஒன்றும் தெரியல, பில்லர் டு போஸ்ட்டு சுத்தம் விட்டான், எனக்கு ஏன் தெரியல, ஒரே அலைச்சலாக தான் இருந்துன்னு வியாபாரிகளும் இப்படி தான் சொல்ல போகிறீங்க. வியாபாரத்தில் இல்லாமல் அலுவலகத்துக்கு போகிற அன்பர்களும் இப்படி தான் சொல்ல போகிறீங்க. யாருனாலும் தொழில் ரிலேட்டடாக பார்த்தா கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும். அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டே எண்டு அப்படி தான் இருக்க போகுது. ஆனால் எண்ட் ஆஃப் த டேயில் ஒரு நல்ல பெனிஃபிட் வேணும் இல்லையா? எல்லாம் இப்படி சுற்றிட்டே வந்துட்டால் மற்றதெல்லாம் யார் பார்க்குறது அப்படின்னாக்க சுக்கிரன் அவர் கொஞ்சம் சுகத்தை கொடுப்பதாக அமைகிறார். அதனால் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் எல்லாம் சுக்கிரன் கொடுத்துடுவார்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சுப்போம். பெனிஃபிஷியல் ரிலேட்டட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு உழைப்பு அப்படிங்கிற ஊதியஸ்தானத்தில் அமரக்கூடிய விஷயம், 10ஆம் இடம் அப்படிங்கிற கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடம், ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது
குரு அமர்ந்து இருக்கிறார். இடப்பெயர்ச்சி, பிரயாணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடத்தி கொடுப்பார். அப்போது உங்களுக்கு எதனா ஆப்பர்ச்சுனிட்டி டு ட்ரான்ஸ்ஃபர் யுவர் செல்ஃப், இங்கே இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும், எனக்கு புதுசாக அந்த இடத்துல போனால் பெனிஃபிட் ஜாஸ்தி அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுங்கள். அதேமாதிரி கடை எந்தனா மாற்றத்துக்குலாம் யோசனை பண்ணிங்கன்னா இந்த நாளில் யோசிக்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்த பிருகவாரத்தோடு சேர்ந்த சதயம்ங்கிறது ரொம்ப நல்ல விசேஷமான விஷயமாக இருக்கிறதுனால மாற்றங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமையும். அதனால் பிரயாணங்கள், இடமாற்றங்கள், இடப்பெயர்ச்சிகள், இதுக்கெல்லாம் கடையை விரிவுபடுத்துது, கரையை பெருசு பண்ணுறது, வீட்டை மாற்றிக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட்டில் பண்ணலாம். அதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை தான் கொடுக்க போகிறது. இன்றைய நாளே இன்னும் கொஞ்சம் நல்லா பெனிஃபிட்டடாக கொண்டு போகணுன்னா புதன் உங்களுக்கு அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி கொடுக்கறதுனால 5 என்ற எண்ணை வைத்துக்கொள்வதும் பச்சை வண்ணத்தை உடுத்தி கொள்வதும் கொஞ்சம் நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். சாயங்கால வேளையில் அவசியம் சுவாமி லக்ஷ்மி தேவியை போய் வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். ஸோ தாயார் வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடாக ஆகிறது. அதனால் போய் அவங்கக்கிட்ட அமைதியாக உட்காந்து கொஞ்சம் நேரம் ஒரு நெய் தீபத்தை போட்டுவிட்டு சாயங்காலத்தை வழிபாடு செய்துவிட்டு வந்தீர்களானால் வரக்கூடிய நாட்களும் நல்ல நாட்களாக உங்களுக்கு அமைந்துவிடும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் உள்ளேவே கேது என்ற ஞானகாரகனை அமர்த்தி கொண்டு அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் பார்க்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு குழப்பத்தை கொண்டு வர்றதுக்காக ராகு என்பது 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்க, அதனால் வரக்கூடிய பயங்கள் உங்கள் மனசில் சேர்ந்து உலகத்திற்கு துணை போவதற்காக சுக்கிரனும் சேர்ந்திருக்க, 2ஆம் இடத்து சுக்கிரன் அப்படிங்கிறதுனால எப்படியான மருத்துவ செலவுகளை செலவாயிடுமோன்னு பயத்தை கொடுத்து கூடவே கொஞ்சம் பயத்துக்கு ஆறுதலாக புதனை சேர்த்து சுகம், ஸ்திரீ சோகம், ஸ்திரீ சேர்க்கை அப்படின்னு கொஞ்சம் நல்ல விஷயத்தை சேர்த்து வச்சுருக்கார். கணவன் மனைக்குள்ளே ஐக்கியம், அந்யோன்யம் அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்து கலத்திரகாரத்தை ஒரு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காரு. அவங்களுக்கான உடம்பு நிலை பாதிக்கும், அவங்கள சேர்த்து வச்சுப்பீங்க, அவங்கள வச்சு பார்த்துப்பீங்க, நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குடும்பத்து ரிலேட்டடான சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டத்திலே 6ஆம் இடம் என்ற இடத்திலே மகிழ்ச்சி என்ற இடத்துக்குள்ளரே நம்ம சதயம் என்ற நட்சத்திரத்தின் மேலே சந்திரனிலே பிரயாணம் செய்கிறார். அப்போது இன்றைக்கு காலகட்டத்திலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அதிகமாக காணலாம். எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்ததுங்க, ஆனாலும் கொஞ்சம் பரவாயில்லைங்களா சமாளிச்சிட்டேங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொருத்தர் கொடுக்குறாரு, சூரியனும் கொடுப்பார். ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட்னு சொல்லும்போது ஆஃபீஸில் போகணுன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அப்பா வாப்பா உன்னை தான் வெயிட் பண்ணேன், இந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுன்னு 2 வேலை எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. வேலை சொன்னதுக்காக இன்சென்டிவ் உண்டு. நீங்கள் நல்லா வேலை செய்யணும் மட்டும்தான் வேணாம். ஏன்னா சனி 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது ரொம்ப நல்ல விசேஷம். அவரோடு சேர்ந்து இப்போ சதயத்தில் அமர்ந்தக்கூடிய இந்த சந்திரனானவர் எல்லார் மனத்தையும் கவரக்கூடிய விஷயத்தை செய்து கொடுப்பார். அதனால் இந்த டே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. எனர்ஜியோடு ஒர்க் பண்ணுங்கள். அக்கௌண்டபிலிட்டி, நான் எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லுங்கள். சும்மா நான் போனேன் வந்து அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ தூரம் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்குங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கும்னு மனசில் நல்லா வாங்கிக்கிடுங்க. அப்போ தான் இந்த டே உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கும். இந்த சக்ஸஸ் ஸ்டோரிக்கு அடுத்த பெனிஃபிட் வேணும் அப்படின்னு சொன்னாக்க 2, 5, 7 அப்படின்னு 3 நம்பரை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 நம்பரும் உங்களுக்கு அப்படி பக்கத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே வரும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு அவசியம் சென்று மாரியம்மனுக்கு பூஜை பண்ணின பிரசாதத்தை வாங்கிக்கோங்க. நீங்கள் ஒரு 6 எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போய் அங்கே கொடுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சாமிகிட்ட இருக்கட்டும், 4, 5 வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், 1 சாமிகிட்ட வச்சுருங்க, திருப்பி 4 எடுத்து நீங்கள் புழிஞ்சு சாப்பிடுங்க. அதனால் செய்யக்கூடிய பெனிஃபிட் என்னென்னா உங்களுக்கு வரக்கூடிய மகிழ்ச்சி இரட்டிப்பாகும், சந்தோஷமாக இருப்பீங்க. இன்றைக்கி எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு பெனிஃபிட் தவிர வேறு எதுவும் இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த நாள் இனிய நாளாக, இனிமையான நாளாக, உங்கள் மனதிலே பதிய நாளாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியின் நாதனுக்கு 8ஆம் இடத்தில், ராசியினுடைய இடத்துல பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடியது குரு. குரு 8ல் இருப்பது அப்படிங்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லதில்லை. ஆனால் உங்கள் ராசிநாதன் எங்கே உட்காந்துருக்காருன்னு 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அவரும் நல்ல இடத்துல இருக்காரா? அவரும் நல்லா இல்லை. ஆனால் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தில் சந்திரன் எனக்கு சதயத்தில் உள்ளே போகிறார். அவதான் நல்லா இருக்காரா? இன்றைக்கி டே நல்லா இல்லை. அப்புறம் சூரியன் நல்லா இருக்காரா? சூரியன் நல்லா இல்லை. சனி நல்லா இருக்காரா? அவரும் நல்லா இல்லை. அப்போ யார் தாங்க நல்லா இருக்கா? கேட்கணுமா வேண்டாமா?
இன்றைக்கி நேரில் எல்லா கிரகங்களும் அவ்வளவு நல்ல பொசிஷனில் இல்லை, இதுதான் ஃபேக்ட். அப்போ இன்றைக்கி டே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை சார் அப்படின்னு சொல்லிடலாம் தைரியமாக. இன்றைக்கி ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் உங்களுக்கு செய்யக்கூடிய ஆசாமின்னு ஒருத்தர் இருக்கார். ராகு அப்படிங்கிறவர் உங்களுடைய சாயா கிரகமானவர். அவர் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அது ரொம்ப நல்ல விஷயம். அது உங்களுக்கு பணத்தை பெறுவதற்கான அத்தனை வகைகளையும் பெற்றுத்தருவதற்கான ராகு இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்திலே இன்று சந்திரன் நுழைகிறார். சதய நட்சத்திரத்தின் அதிதேவத்தை ராகுன்னு வந்துடுவார், அதிபதி. அப்போ ராகு அதிபதின்னு சொன்ன உடனே என்ன வரும்? ஆப்வியஸ்லி பாம்பு வந்துடும். ஏன்னா பாம்புன்னு சொன்ன உடனே நமக்கு படை நடங்குன்னு இல்லை, துர்கை அப்படி வந்துடுவா, அம்பாள் அப்படி வந்துடுவா. அப்படி பாம்பின் காலை நாம் பிடித்து கொள்வது அப்படின்னா, பாம்புடைய காலை பிடிக்கிறதில்ல, பாம்புக்கு வால் தானே சார் இருக்குன்னா, பாம்பின் கால்னா துர்கையை பிடித்து கொள்வது. அவரிடம் சரணடைந்து விட்டோம் என்றால் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சதயம் வர்றது ரொம்ப விசேஷம். அதுலேயும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆசாமி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறா. எத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேர் ஹெல்ப் பண்ணலாம், ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவார். அதான் துலாத்திலே சுவாதி என்ற நட்சத்திரம் உண்டு, அது ராகுவுடையது. அதே போல் சதயத்தில் ராகு என்ற நட்சத்திரம் இருக்கிறது. இந்த ராகு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அதனால் இன்று பக்கத்தில் இருக்கும் அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய உங்களுக்கு அனைத்து விதமான பெனிஃபிட்டும் கிடைக்கும். 4 அப்படிங்கிற எண் இன்றைக்கி உங்களுக்கு உகந்த எண், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பல வண்ண கலர் கொண்ட பொருட்களை உங்கள் கையில் வைத்துக்கொள்வது, இல்லை உடைகளை நீங்கள் போட்டுக்கொள்வது உங்களுக்கு நல்ல விதமான பெனிஃபிட்டை கொடுக்கும். இல்லைன்னா கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு இல்லை கருப்பு கலர் துணியை கையில் வச்சுக்கோங்க, அது நல்லதொரு பெனிஃபிட்டை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது நேரடி அனுகிரகம் கொடுக்கக்கூடியதாக அமைவது குரு. உங்கள் ராசியின் நாதன் 8ஆம் இடத்தில் அமர்ந்து விடுகிறார். அவரால் எனக்கு பயமாக தான் கொடுக்கும், பலன் ஒன்றும் கிடைக்காது. என்னுடைய ராசியிலிருந்து நான் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு விருச்சிக ராசியிலேருந்து இங்கே எண்ணும்போது 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு சந்திரனான உள்ள நுழைகிறார். இனம் புரியாத வயிற்று வலி கொடுப்பார். அதனால் கொஞ்சம் சாப்பிட்ற பொருட்களை எல்லாம் கரெக்டாக சாப்பிட்றது பெட்டர். இல்லைன்னா ஃபுட் பாய்சன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தேவையற்ற வயிற்று வலியும் அப்படியும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு இன்றைக்கி தேவை. பிரயாணங்கள் போது கொஞ்சம் பார்த்து பிரயாணிப்பது ரொம்ப நல்லது. அவசரமாக எடுத்தங்கோத்தன் பண்ணிங்கன்னா அதுக்கான விதி வழி எது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அதனால் கொஞ்சம் வீடு மனை வாகனம் அப்படிங்கிற விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டிய விஷயம். இன்றைக்கி தான் ரிப்பேர் ஒர்க்குன்னா கொஞ்சம் தள்ளி போடுறது பெட்டர். வீடு ரிப்பேர் பண்ண போகிறேன், வேண்டாம். வாகனத்தை ரிப்பேர் கொடுக்க போகிறேன், வேண்டாம். ஏதாவது ஒன்று நமக்கு திருப்தி இல்லைன்னா அந்த டே கொஞ்சம் தள்ளி போடணுன்னா இந்த டேயில் அந்த விஷயங்களெல்லாம் தள்ளி போடுறது நல்லது. 5ஆம் இடத்திலே ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு, சுக்கிரன் மற்றும் புதன் இவங்க ரொம்ப விஷயமாக இருக்காங்களன்னா, புதன் உங்களை எப்படியும் கவுத்து விடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் சுக்கிரன் எப்போயும் உங்களை அனுகிரகமாக இருக்கிறார், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல லாபத்தை கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் தைரியமாக காலை வச்சு இறங்கலாம். உங்கள் 6ஆம் அதிபதி 8லே மறைந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் நமக்கு நல்லதாக அமையவில்லை. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் 11ஆவது இடத்துல இருக்க கேதுவும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அப்போ சுக்கிரனும் கேதுவும் ரெடியாக இருக்கிறதுனால ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிறது. அப்படிங்கிறனால இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் அவசியம் செல்லக்கூடிய கோவிலானது சிவனுடைய கோவிலுக்கு செல்வது நல்லது. சிவ வழிபாடு எவ்வளவு தூரம் முடியுமோ அதை இன்றைக்கு தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள். ஒரு 4 விளக்கு அகல் விளக்கை வாங்கிட்டு போய் அமைதியாக நெய் விளக்கை போட்டு சிவனை தொழுது விட்டு அவன்தால் வழங்கி அவன் அருளாலேன்னு சொல்லி அவர்கிட்ட வணக்கம் போட்டுட்டு வந்தீங்கன்னா வாழ்க வளத்துடன் உங்களுடைய நல்ல விஷயங்களெல்லாம்
உங்களுக்கு வாழ்த்தி அனுப்புவதற்கு அந்த அருட்பெரும் ஜோதியின் கருணையினாலே அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியின் 3ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற சூரியன், சனி, அவருடன் இப்போது சேரக்கூடிய சந்திரன், இந்த 3 பேருமே உங்களுக்கு நன்மை அளிப்பதாகவும், உங்கள் ராசியின் 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புதன் நன்மை தருவதாகவும், 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ராகு சற்றே உங்களுக்கு உங்கள் உறவுகளில் விரிசல் ஏற்படக்கூடிய காரியங்களை ஏற்படுத்துவதாகவும் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதனால் லாபம் உண்டு. உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்திலே அமர்ந்ததினாலே துயரம் உண்டு. உங்கள் ராசியை 7ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் பார்ப்பதனாலே உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பயமாக மாறி ஒரு குழப்பத்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். ராசியின் 10ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற கேது பண விரயத்தை ஏற்படுத்தும். அப்போ பணம் வரும் அப்படிங்கிற இடத்த நம்ம தேடி கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு இந்த நாளிலே சந்திரன் 3ஆம் இடத்தில் அமர்வதே நல்லது. அப்போ மனசில் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திரவிய லாபம் அப்படிங்கிறது ஒரு லாபத்தை கொடுக்கும். வியாபாரிகளுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளிலே இந்த நாள் ஒன்று. சனி உழைத்தால் காசு கொடுப்பேங்கிறார், அதனால் உழைப்பதனால காசு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் சம்திங் கால்டு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கும். உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி விஷயங்களெல்லாம் இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி விட்டீர்கள்னால் போதும், உங்களை அப்படியே தூக்கி வச்சு தலையில் கொண்டாடுறதுக்கு 2-3 பேர் ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் நல்ல விஷயங்களை யோசித்து இன்றைக்கி பிளான் பண்ணிங்கன்னா உங்களுடைய விஷயம் நல்லதே நடக்கும். 3 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மஞ்சள் கலர் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால் நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே 3 பேர் கூட்டணி அமையப் போகிறார்கள். ஒன்று சந்திரன், சூரியன் மற்றும் சனி பகவான், உங்களுடைய ராசிநாதன். ஏற்கனவே கொஞ்சம் மனக்கவலை, ஏற்கனவே கொஞ்சம் தன விரயம், ஏற்கனவே கொஞ்சம் மனசில் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் இதெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு டே ஆரம்பிக்க போகுது. 3ஆம் இடம் என்ற இடத்திலே சௌக்கியஸ்தானம் அப்படிங்கிற இடம் அப்படின்னாச்சும் ரொம்ப நல்லா இருக்குது. தைரியஸ்தானம், சௌக்கியம், புத்தி ஸ்தானத்திலே கொஞ்சம் புத்தி கொடுக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் இருக்கக்கூடியது சுக்கிரனுடைய அருளாலே நல்லா இருக்குது. ஆனாலும் புத பகவான் அமர்ந்திருக்கிறது அங்கே அவ்வளோ சரியில்லை. அவர் நீச்சம் என்ற ஸ்தானத்தில் அமர்வதனாலே உங்களுக்கு கொஞ்சம் மனசில் கவலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை தாண்டி நாம் புதுசாக எதனா பண்ணணுன்னாக்க செவ்வாய் என்பது நமக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்ததும் ரொம்ப நல்ல விஷயமாக அமர்ந்திருக்கு. 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய குருவும் ரொம்ப நல்ல இடத்துல இருக்குது. அதனால் குரு, செவ்வாய் மற்றும் சுக்கிரனாலே உங்களுக்கு பலன் உண்டு என்ற காரணத்தினாலே இந்த நாள் வெள்ளிக்கிழமை ஆனதினாலும் இந்த நாளிலே சதய நட்சத்திரம் வந்தனாலும் அவசியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போகிறது 7, 8, 9 என்ற நம்பர் மேஜிக் நம்பராக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த நம்பரை நீங்கள் எழுதி ஒரு 10 வாட்டி எழுதிட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படி அழுத்தது நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க. அப்படி உங்களுக்கு நல்ல ஒரு மலை போல் வந்ததும் பனி போல் நீங்கி விடணும். உங்கள் முன்னாடி வர கஷ்டங்கள் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்தெல்லாம் பணம் வரத்துக்கான வாய்ப்புகளை கொடுத்து விடும். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப கிளியரான ஆப்பர்ச்சுனிட்டி. அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. அதனால் நார்மலாக நம்ம அப்படியே லைஃப்பில் ஒரு ரன் பண்ணிகிட்ருப்போம்.
யாருன்னா ஒருத்தர் சொன்னால் அந்த காரியத்தை நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டோன்னா போதும். இன்றைக்கு சிகப்பு கலர் வெளிர் சிவப்பாக இருக்கட்டும், அந்த மாதிரி துணியை கொஞ்சம் கையில் வச்சுக்கிடுங்க. அது ரொம்ப நல்லா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் உள்ளேயே சூரியன் சனி, உங்கள் ராசியின் உள்ளேயே சந்திரன் இப்போது சதய நட்சத்திரத்தில், உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே சுக்கிரன் புதன் மற்றும் ராகு, உங்கள் ராசியின் நாதனுக்கு 2ஆம் இடத்தில் அதிபதியானவர் குரு, அவர் உங்கள் ராசியின் 4ஆம் இடத்தில் அமர, உங்கள் ராசியின் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயானவர் 5ஆம் இடத்தில் அமர, ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனில் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அதிலும் கேதுவானவர் உங்கள் ராசியிலேருந்து 8ஆம் இடத்தில் அமர்கிறார். இப்போ 8ல் கேது அப்படின்னாக்கா கொஞ்சம் பயத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதும், 2ல் ராகு அப்படிங்கிறது உங்களுக்கு வியாதியை கொடுப்பார் அப்படிங்கிறதும், லக்னத்திலே சனி அமர்வது புத்தியை மட்டுப்படுத்தும் என்பதும், லக்னத்திலே சூரியன் அமர்வது நோயை கொடுக்கும் என்பதும், லக்னத்திலே சந்திரன் அமர்வது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் என்பதும் ஜோதிட அடிப்படையில் நம்ம கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ். ஆனால் இந்த ரிசல்ட்டெல்லாம் ஓவர் கம் பண்ணணுன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா? டெஃபினட்டாக நெகட்டிவ் பலன் மட்டும் பலனாக இருக்க முடியாது. ஒரு இடத்துல பலன் இருக்குன்னா அதுக்கு பாசிட்டிவ் பலனும் இருக்கணும் இல்லையா? அப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் பலன் கொடுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தா புதன் நல்லதை செய்வார். விஷ்ணு பகவானை நீங்கள் வழிபட லக்ஷ்மி கடாட்சத்தோடு சேர்ந்த சுக்கிரன் அமர்ந்திருக்கிற 2ஆம் இடமானதுனாலே உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தினுடைய பலன்களை கொடுக்க சதய நட்சத்திரமான வெள்ளிக்கிழமை அன்று நாம் செய்ய வேண்டிய காரியங்களானது பக்கத்தில் இருக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போய் சுவாமியை வழிபடுவது ரொம்ப நல்ல பலனை கொடுத்து விடும். கடன் போய்விடும். வீடு கட்டணும்னா வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுக்கு கடன் வாங்கியிருக்கேன் சார், சரியாக போயிடும். என் மேலே கேஸ் போட்டிருக்கேன் சார், கேஸ்லாம் ஓடிப்படும். உங்களை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்களெல்லாம் உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள். உங்களுடைய வாழ்க்கை பாதை மென்மேலும் வளர்வதற்கான வாய்ப்புகளை இந்த நாளிலே நீங்கள் விதையாக ஊன்றிவிடலாம். அதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி இருக்குது. அதனால் பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர் போய்ங்க, அமைதியாக அவரோட உட்கார்ந்துக்கங்க, நல்லெண்ணெயை வாங்கி அவருக்கு விளக்கு கொடுங்க. எவ்வளோ பூஜை புனஸ்காரங்கள் நடக்கிறதோ அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே வாங்க, தப்பு ஒன்றும் இல்லையே. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பதனால போகலாம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜொலந்தும் சர்வதோமுகம்னு அவருடைய மந்திரங்களை சொல்லுங்கள். அவர் முன்னாடி அமைதியாக உட்காருங்க, நிம்மதியாக வாங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் உள்ளே இருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் மற்றும் ராகு என்ற 3 பேருடனும் உங்கள் ராசியின் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மூவரான சனி சூரியன் மற்றும் சந்திரன் இந்த காம்பினேஷனுடையும், உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குரு மற்றும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த காம்பினேஷனுடையும் இன்றைய நாளை ஆரம்பிக்கிறோம். 12ஆம் இடம் அப்படின்னாலே தன விரயத்தை கொடுக்கக்கூடிய இடமாக அமைவதனாலும், சந்திரன் அங்கே வந்ததுனால சூரியனும் சந்திரனும் ஒரே காரியத்தை செய்ய போகுது. சேர்ந்து செலவுக்கு ஏற்பாடு பண்ணக்கூடியது நம்மளுடைய சனி. அதனால் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இன்றைக்கி கிரியேட் ஆகி நிற்கும். அதனால் எக்ஸ்ட்ராவாக எதனா வேலை செய்யணுன்னா இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. அதுலேயும் பிரயாணங்கள் போது உங்களுடைய பொருள்கள் தொலைந்து வருவதற்கும் உங்கள் பிரயாணங்கள் அலைச்சலாக மாறுவதற்கும் நிறைய காரணங்கள் உண்டு. அதனால் முடிந்த வரைக்கும் பிரயாணங்களை, அதுவும் இரவு நேர பிரயாணங்களை இந்த அவசியம் தவிர்த்து விடுங்கள். பிரயாணத்தின் போது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் அவங்களே நீ போயிட்டு வா நான் போயிட்டு வான்னு யாருன்னா ஒருத்தர் சப்பார்டினேட் பண்ணி நீங்கள் இதுக்கு பதிலாக நான் ஆல்டர்னேட்டாக ஒரு பையனை அனுப்பிச்சி விட்டுட்டேன் அப்படிலாம் சொன்னீங்கன்னா அதுவும் சரிப்பட்டு வராது. அதுவும் பண்ணாதீங்க. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற சுக்கிரன் மட்டும்தான் நல்ல ஸ்திதியில் இருக்கிறார். மற்ற எல்லாரும் அவ்வளோ நல்லா இன்றைக்கி பிளானட்டரி பெனிஃபிட்டில் இல்லை. அதனால் இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அப்படியே கண்ணை மூடுறீங்க, அமைதியாக உட்காடுறீங்க, தியானம் பண்ணுறீங்க, சுவாமிகிட்ட போய் உட்காந்துறீங்க. எந்த சுவாமின்னு கேட்டால் லக்ஷ்மி தேவிக்கிட்ட போய் உட்காடுறீங்க. லக்ஷ்மி அம்மாவை வழிபடுறது ரொம்ப நல்லது. அமைதியாக போய் உட்காந்துருங்க.
இல்லையா பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு போங்க, அமைதியாக உட்காந்துருங்க. வேறு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. 2 தீபத்தை போட்டுட்டு 2 வாட்டி நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு வந்துடுங்க. நெற்றியில் பொட்டு கொடுத்து வச்சு விடுங்க. அமைதியாக இருங்க. காலை வேலையில் ஆரம்பிக்கும் போது குங்குமம் போட்டு இல்லைன்னா சந்தன போட்டோடு இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகிறதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் இன்றைக்கி பரிகாரம். இதை தவிர வேறு எந்த பண்ணுற விஷயமும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணினா என்ன ஆகும்னாக்கா உங்களுடைய பிரயாணங்கள், அலைச்சல்கள் போன்றவற்றை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். வீண் அலைச்சல்கள், செலவுகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். இல்லைன்னா தன விரயமாகிடுதுன்னு எண்டாவது டே நிற்போம். கையில் காசும் வரல, செலவு மட்டும் நிறைய வந்தது, கடன் வாங்க சூழ்நிலை வந்துடும். அதனால் இதை எச்சரிக்கையாக வைத்துக்கொண்டு முடிந்தவரை செலவுகளை கட்டுப்படுத்தி இரவு பயணத்தை அவாய்ட் பண்ணி இன்றைக்கி டே ஓட்டிட்டிங்கன்னா இந்த டே எண்ட்ஸ் ஸ்மூத்லி. வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.